அருள் திரு அம்மா அருள்வாக்கில் என்னிடம் அடிகளாருடன் பழகப் பழக பாசம் வரும், பாசம் வந்தபின் உபதேசம் வரும் என்றால், அடிகளாரின் பாசத்தை பெற வேண்டுமானால் அடிகளாருடன் எவ்வாறு பழகுவது என்பதை தயவு செய்து விளக்குங்கள் அம்மா. பக்தராகிய நீங்கள் அருள் திரு அடிகளாருடன் பழக முடியாது. அவர்களுடைய நம்பிக்கைக்கு முதலில் பாத்திரமாக வேண்டும். அடிகளார் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டுமானால் சித்தர் பீடத்தில் ஏதாவது உங்களால் முடிந்த தொண்டை தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். தொடர்ந்து நடக்கும் விழா காலங்களில் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தவறாமல் பங்கு பெற வேண்டும். முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும். முக்கியமாக ஆரவாரமற்ற அமைதியான பக்தி செலுத்த வேண்டும். இப்படி செய்து வந்தால் பாசம் வர வாய்ப்பிருக்கிறது. உபதேசம் கிடைக்குமா என்பதை பற்றி நான் உறுதியாக சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடைப்பட்ட சமாச்சாரம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களில் உங்களை அம்மாவும் ஞாபகம் வைத்துக் கொண்டால் அதுவே பெரிய உபதேசம். பார்வையால் கிடைக்கும் ஆசீர்வாதம் போதும் என்று நான் நினைக்கிறேன்.